ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான உளுந்தஞ்சோறு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கு வந்து சைடிஷாக ஒரு முட்டை அவியலும் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். 1.5 கப் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு 1/2 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த கருப்பு உளுந்தை நல்லா கல் பார்த்துட்டு வெறிஞ்சட்டியில் போட்டு நல்லா வாசம் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். அதை வறுத்த உளுந்த அரிசியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இனி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், உரிச்ச 4 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1.5 கப் அரிசி, 1/2 கப் உளுந்து, அதனால் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். சுக்கை நல்லா தட்டி அதை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தேங்காய் 1/2 மூடி திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இனி அரிசியும் உளுந்தையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடிட்டு 3 விசில் போட்டு நல்லா இறக்குனா சூப்பரான உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் இந்த உளுந்தஞ்சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக முட்டை அவியல் வச்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 சிகப்பு மிளகாய் போட்டிருக்கேன். 2 கைப்பிடி தேங்காய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு எல்லாம் போட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சிடலாம். இனி அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா கடுகு போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகா, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இனி அரை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். லைட்டாக கொதி வந்ததும் வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்து இறக்குனா முட்டை அவியல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. சாப்பிடாதவங்க முருங்கைக்காய் கூட போட்டு செய்யலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.